Welcome to Live in Safe Ansha channel. இன்னைக்கு June 20th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes for banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription can make use of the link in the description and in the pinned comment. 25-day challenge வந்து போயிட்டு இருக்கு. Exam cycle start ஆயிடுச்சு. IBPS PO ஓட நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. ஸோ இப்போல இருந்து current affairs ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் it will be very helpful for the upcoming exam cycle. So make use of it. So the first news is World Refugee Day ஓட theme என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is solidarity with refugees அப்படின்றது தான். ஸோ குளோபலி June 20 தான் இந்த வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேர்ல்ட் வைட் ஸ்ட்ரென்த் இருக்கணும், கரேஜ் இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரெஃப்யூஜினா என்ன, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அகதியாக போகிறவங்க தானே. ஸோ அவங்களுக்கு ஆனுவலி June 20 அன்னைக்கு ரெஃப்யூஜிஸ் வேர்ல்டு வைட் இருக்கவங்களுக்கு அவங்களையும் இன்க்ளூஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு டே. ஸோ வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே 1951 ரெஃப்யூஜீஸ் கன்வென்ஷன் வந்து பாஸ் ஆச்சு. ஸோ அப்போலேருந்து தான் நம்ம இன்டர்நேஷ்னல் லீகல் டாக்குமெண்ட்டை ரெஃப்யூஜீஸ்க்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜீஸ் UNHCR. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ் இவங்க ஜெனீவாவில் இருக்குது. ஸோ தே ஸ்டார்டட் திஸ் டே, ரெஃப்யூஜி டே இருக்கட்டும். ரெஃப்யூஜீஸ் ஃபேஸ் பண்ணுற ஹார்ட்ஷிப்ஸ், அவங்களோட கான்ஃப்ளிக்ட், ப்ரெசெக்ஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னால அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு WHO சேர்த்து தே ஸ்டார்டட் திஸ் டே. சாலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜீஸ் அப்படின்றது தான் இந்த டேவோட தீம். இது வந்து June 16 to 22 வந்து வேர்ல்ட் ரெஃப்யூஜி வீக்காகவே கூட அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த வருஷமும் அப்சர்வ் பண்ணுறாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளியில் 2000 அப்போது இந்த டேவை வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அடாப்ட் பண்ணி 2001 இந்த டே அப்சர்வ் பண்ணிட்டு வரோம். 1951 கன்வென்ஷன் தான் வந்து ரெஃப்யூஜி கன்வென்ஷன். ரெஃப்யூஜிஸான ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லும் அது. ஸோ ஏன் 2001 இந்த டேவை அப்சர்வ் பண்ணாங்கன்னா 1951 50th ஆனிவர்சரி ஆச்சு அந்த கன்வென்ஷன் பாஸ் பண்ணி. ஸோ அதை ரிமெம்பர் பண்ணுற விதமாக ஒரு இன்டர்நேஷ்னல் டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஆஃப்ரிக்கா ரெஃப்யூஜிஸ் டேவுமே வந்து இந்த டே அன்றைக்கி தான் June 20 தான் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் யூனியன் இப்போ வந்து இதுதான் ஆஃப்ரிக்கன் யூனியனாக மாறிடுச்சு. ஸோ இவங்க தான் வந்து அடிடாஸ் அபபா எத்தியோப்பியாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ தே ஆர் ஆல்சோ ஹேவிங் ஆஃப்ரிக்கா ரெஃப்யூஜி டே. ஸோ தேட் வில் ஆல்சோ கம் அண்டர் June 20 தான். ஸோ ரெஃப்யூஜினா ஒரு இண்டிவிஜுவலை கம்பல் பண்ணி அவங்க கண்ட்ரி, அவங்களோட எந்த கண்ட்ரியில் அவங்க பிறந்து வளர்ந்தாங்களோ, ஆரிஜின் எங்கே இருக்கோ அதுலேருந்து அவங்கள கம்பல் பண்ணி வெளியேற்றுறது. ஸோ அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் ப்ளஸ் பர்சிக்யூஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் ஆஃப் அந்த வெளியேற்றுறது வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளியேற்றுறது எதனால் இருக்கலாம் அப்படின்னா வார், கான்ஃப்ளிக்ட், இல்லைன்னா அந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு அகேன்ஸ்டாக வைலன்ஸ் அந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்கலாம். டிஸ்டர்பிங் பப்ளிக் ஆர்டருக்காக சில விஷயங்கள் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ் இருக்குல்ல இல்லையா, ஸோ அங்கே வந்து பப்ளிக் ஆர்டரே இல்லை. ஸோ அந்த டிஸ்டர்பிங் பப்ளிக் ஆர்டர் இருக்கிறதுனால அவங்களால ஸ்மூத்தாக லைஃப் வாழ முடியலன்னு தே மைட் கோ அவுட். ஸோ அவங்க எல்லாரையும் ரெஃப்யூஜின்னு சொல்லுவோம். டிப்ளமேட்டிக் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும் ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில். அதுதான் வந்து இந்த 1951 ரெஃப்யூஜி கன்வென்ஷன். ஸ்லோவாக அதுக்கப்புறம் தான் வந்து 1967 ப்ரோட்டோக்கால்லாம் கொண்டு வந்தாங்க. கன்வென்ஷன்னா இது மாறினதுக்கப்புறம் குளோபலி ரெஃப்யூஜிஸை மதிக்கணும், அவங்களுக்கும் சில ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. ஸோ 2023 UNHCR வந்து ஹோப் அவே ஃப்ரம் ஹோம் அப்படின்ற கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணி நடந்துட்டு தான் இருக்குது. இதில் 73% ஆஃப் த அடல்ட்ஸ் குளோபலி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணுன்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. தென் தேர் வேர் ஆல்சோ குளோபல் ட்ரெண்ட் ரிப்போர்ட் பை UNHCR. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா April 2025 வந்து இதை அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. தட் 122.1 மில்லியன் பீப்புள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக டிஸ்பிளேட் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்களோட ஒரிஜினல் லேண்ட்லேருந்து. ஸோ இது வந்து ஸ்லோலி 2024 வந்து 123.2 மில்லியனாக மாறி இருக்கு. ஸோ இது கூட தான் செஞ்சுருக்கு அப்படின்றதையும் வந்து காமிச்சிருப்பாங்க. தென் இது வந்து 2024, இது 2025. ஸோ ஸ்லைட் தான் டிக்ளைன் இருக்குது. ஸோ அந்த இது சொல்லியிருப்பாங்க. தென் 70% ஆஃப் த ரெஃப்யூஜிஸ் லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரியில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னும், அதுலேயுமே வந்து அர்பன் செட்டிங்கில் எங்கே ஒரு லீகல், ஃபினான்ஷியல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேலஞ்சஸ்லாம் நிறைய இருக்கிற இடத்துல தான் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கான ஹெல்த் கேர்லாம் வந்து சரியாக போய் கிடைக்கல, எஜுகேஷன், பேசிக் நீட்ஸ் கூட சரியாக கிடைக்காத ஒரு நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது வந்து
டோட்டல் பீப்புள் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்களா, இதில் சில்ட்ரன் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. 47 மில்லியன் சில்ட்ரன் வந்து இன்ட்ரப்ஷன் இந்த ஹெல்த் சர்வீஸ், எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷனில் பிகாஸ் ஆஃப் ரெஃப்யூஜியாக மாறினதுனால இந்த இன்ட்ரப்ஷன் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் எவ்வளோ ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க, அதில் இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு பர்சன்ஸ், அதாவது இப்போ ஒரே கண்ட்ரியில் ஒரு இடத்துல இருக்க முடியாமல் பிகாஸ் ஆஃப் வேறு ஏதாவது கண்ட்ரி ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த பிளேஸ்லேருந்து அவங்களோட ஒரிஜினல் லேண்ட்லேருந்து மூவ் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்குது. தட் இஸ் ஆல்சோ காமன் லைக் சிரியா, இந்த இஸ்ரேல் மாதிரியான கண்ட்ரீஸில் இட் இஸ் பாப்புலர். அதே மாதிரி சூடான், மியான்மர், உக்ரைன் மாதிரியான கண்ட்ரீஸ்லையுமே வந்து இது ரொம்ப பாப்புலர். நவ் ஆப்கானிஸ்தான் இஸ் ஆல்சோ இன் த லிஸ்ட். ஸோ அமாங் த டிஸ்பிளேஸ்டு 47 மில்லியன் வந்து சில்ட்ரனாக இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்களோட எஜுகேஷன் ரைட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. ஸோ ரெஃப்யூஜிஸ் வேர்ல்டில் மொத்தம் 73% ஆஃப் த ரெஃப்யூஜிஸ் எந்த கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா ஒரு 5 கண்ட்ரிலேருந்து இருக்காங்களாம். அந்த 5 கண்ட்ரியோட லிஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ மோர் தென் approximately 3/4 ஆஃப் த ரெஃப்யூஜிஸ் வந்து இந்த 5 கண்ட்ரிலேருந்து தான் இருக்காங்க. அப்படின்னா தேட் 5 கண்ட்ரியுமே வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் கண்ட்ரிஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆப்கானிஸ்தான், செகண்ட் சிரியா, வெனசுலா, யுக்ரைன் அண்ட் சூடான். இந்த 5 கண்ட்ரிலேருந்து தான் 73% ஆஃப் த வேர்ல்டு ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து 11th இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். June 21 தான் வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா யோகா ஃபார் எர்த், ஒன் எர்த், ஒன் ஹெல்த் அப்படின்றது தான். யோகா ஃபார் ஒன் எர்த், ஒன் ஹெல்த் அப்படின்றது. ஸோ இந்த வருஷம் 11th இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இந்த வருஷம் ஹோஸ்ட் சிட்டியாக விசாகப்பட்டினம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான் இதை ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. காமன் யோகா ப்ரோட்டோகால்லாம் விசாகப்பட்டினமில் நடந்தது. நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஏர்லி மார்னிங்கே வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாங்க. தென் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் 2014 அப்போது இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி வி ஸ்டார்டட் செலிப்ரேட்டிங் திஸ் இன்டர்நேஷ்னல் யோகா டே ஃப்ரம் 2015. ஸோ June 21 ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா சம்மர் சால்டைஸ் அப்படி தான் ஆரம்பிக்கும். அதாவது லாங்கஸ்ட் டே ஆஃப் த இயர் வந்து June 21 தான் இருக்கும். ஸோ அந்த ஹோல் டே, அதாவது டே லைட் ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ அதுதான் சம்மர் சாலிடைஸ்ன்னு சொல்லுவோமா. ஸோ அது தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேச்சர் அண்ட் ஹியூமன் வெல்னஸ் காட்டுறதுக்காக அந்த டே வந்து சூஸ் பண்ணாங்க. தென் நிறைய ஃபிசிக்கல் போஸ்டர்ஸ் லைக் ஆசனாஸ், ப்ரீத்திங் டெக்னிக்ஸ், பிராணாயாமா, மெடிடேஷன் இதெல்லாமே வந்து இந்த டே அன்னைக்கு பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட பாடியில் யூனிட்டி இருக்கணுன்றதுக்காக வித் ரெஸ்பெக்ட் டு பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட், அதுக்காக தான் யோகா பண்ணுவாங்க. இதில் யோகாவில் சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து தான் வருது. யுஜ் அப்படின்றது வந்து டு ஜாயின் டுகெதர், டு யுனைட் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதுதான் அந்த வேர்டோட ஆரிஜின். 2016 இந்தியன் யோகா வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. 13th இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்னு சொல்லிட்டு இந்தியாவோட யோகாவை லிஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் யோகா டேக்கு ஒரு லோகோ, சிம்பிள், ஃபோல்டட் ஹேண்ட்ஸோடு இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள், ப்ரௌன் லீஃப் ஒரு எர்த் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளுமே வந்து இருந்தது. This is the symbol, logo, இந்த வருஷத்தோட லோகோ. பெர்மனன்ட் மிஷன் ஆஃப் இந்தியா டு யுனைடெட் நேஷன்ஸ் கொலாபரேட் பண்ணி யுனைடெட் செக்ரட்டரியேட்டோட இன்டர்நேஷ்னல் யோகா டேக்கு சில ஈவெண்ட் எல்லாம் நடத்துனாங்க. ப்ராபப்ளி அது வந்து யோகா ஆசனாஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ யோகா சங்கம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவுமே இந்த வருஷம் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. காமன் யோகா ப்ரோட்டோகால் நடந்தது இல்லையா, ஆந்திர பிரதேஷில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 1 lakh+ லொக்கேஷன்ஸில் யோகா சங்கம் இனிஷியேட்டிவ் மூலமா யோகா நடந்துச்சு. 50 lakhக்கும் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தேர் வேர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம்ப்ட்டுமே நடந்தது. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்னால நடத்தப்பட்டது. 50 lakh யோகா சர்டிஃபிகேட்ஸ் அவார்டீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. 25,000 ட்ரைபல் சில்ட்ரன்லாம் வந்து ஆந்திரா யூனிவர்சிட்டியில் 108 சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணாங்க ஃபார் 108 மினிட்டுக்கு. அதுக்கப்புறம் இதே டே அன்னைக்கு இந்தியன் ஆர்மியில் யோகா செஷன்ஸ்லாம் வந்து நடத்துனாங்க. சைச்சன், விச் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டுன்னு சொல்லுவோம்ல, சியாச்சன், அந்த இடத்துல இந்தியன் ஆர்மி வந்து யோகா செஷன்ஸ்லாம் நடத்துனாங்க. அதே மாதிரி நேஷ்னல் கேபிட்டல் ஈவெண்ட்ஸ்னு பார்த்தா 109 யோகா செஷன்ஸ் வந்து நடந்தது. ரெட் ஃபோர்ட் கிட்ட அந்த மாதிரியான இடங்களில் எல்லாருமே வந்து பப்ளிக் கேதர் ஆகி ஃப்ரீ பப்ளிக் யோகாலாம் வந்து நடந்துச்சு. ஏஎஸ்ஐ மானுமெண்ட்ஸ்லேயுமே வந்து லைக் கோல் கம்பஸ்,
கோனார்க் சங் டெம்பிள் இந்த மாதிரி சில இடங்களில் 109 ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸில் நிறைய பப்ளிக் ஃப்ரீ யோகா செஷன்ஸ் நடந்தது. ஸோ 10th ஆனிவர்சரியாக இதில் வந்து என்னென்ன லிஸ்ட்டு என்னென்ன பண்ணாங்க, யோகா சங்கம்னு ஒன்று இந்த இருக்குது. ஸோ அது தவிர்த்து யோகா பந்தன்னு ஒன்று நடந்துச்சு. கிராஸ் கண்ட்ரி பார்ட்னர்ஷிப் மூலயமா யோகா பார்ட்ஸ் டெவலப் பண்ணோம். யோகா சம்பேஷன்றது வந்து ஒர்க் ஷாப் மாதிரி. இந்த ஒர்க் ஷாப் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், யூத்ஸுக்கு, அப்புறம் திவ்யாங்ஸ், ஃபிசிக்கலி டிசேபிள்டு பீப்புளுக்காக, அப்புறம் மார்ஜினலைஸ்டு குரூப் பீப்புளுக்காக. ஸோ அது சம்பேஷ். அப்புறம் பிரபாவா அப்படின்னு சொல்லிட்டு 10 இயர் இம்பேக்டை வந்து யோகாவோட ரோல் எப்படி இருக்குது பப்ளிக் ஹெல்த்லன்னு, யோகா கனெக்ட்னு சொல்லிட்டு வர்ச்சுவல் குளோபல் யோகா சமிட் வந்து நடந்தது. ஸோ USA, UK, சவுத் கொரியா மாதிரியான கண்ட்ரீஸ் லைக் பஹ்ரைன்லேருந்து கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஆன்லைன் ஈவெண்ட்டில். ஹரித் யோகா இஸ் என்விரான்மெண்ட் கான்ஷியஸ் யோகா. ஸோ ட்ரீ பிளான்டிங் அண்ட் கிளென்லினஸ் ட்ரைவோடு சேர்த்து யோகா செஷன்ஸ் வந்து நடத்துனாங்க. அன்பிளக்டுன்னு சொல்லிட்டு யோகா வந்து மியூசிக் அண்ட் பாப் கல்ச்சரோட மிக்ஸ் பண்ணி அதை பண்ணியிருந்தாங்க, யோகா அன்பிளக்டு. யோகா மஹாகும்ப் வந்து ஒரு வீக் லாங் நேஷ்னல் யோகா ஃபெஸ்டிவல் 10 லொக்கேஷனில். தட் கிளைமேக்ஸ் வில் பி த சென்ட்ரல் ஈவெண்ட் லெட் பை த பிரைம் மினிஸ்டர் மோடி அட் ஆந்திரா. ஸோ அது வந்து பண்ணியிருந்தாங்க. சம் யோகா அப்படின்னு சொல்லிட்டு 100 டே இனிஷியேட்டிவுமே வந்து இதில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர்ஸ் யோகா அவார்ட் 2025 வந்து கொடுத்துருந்தாங்க. 2 நேஷ்னல் அண்ட் 2 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதனுடைய கேஷ் ப்ரைஸ் வந்து 25 lakh, ட்ராஃபி அண்ட் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் உத்தரகாண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் யோகா பாலிசியை வந்து லான்ச் பண்ணுறாரு. உத்தரகாண்டில் உள்ள சிஎம் புரஷ்கார் சிங் தமி அவர் தான் வந்து லான்ச் பண்ணார் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் யோகா பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட்டோட குளோபல் வெல்னஸ் ஹப்பாக வந்து இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. யோகா கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டாக ரிஷிகேஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க உத்தரகாண்டில். தென் யோகா பாலிசியில் 20 lakh வந்து யோகா அண்ட் மெடிடேஷன் சென்டர் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு சப்சிடியில் கொடுக்கப்படும் உத்தரகாண்ட் கவர்மெண்ட்னால. தென் ரிசர்ச் கிராண்ட் 10 lakh வந்து ரிசர்ச் கிராண்ட் ஃபார் யோகா, மெடிடேஷன் அண்ட் நேச்சுரோபதி ப்ரோக்ராம்ஸ்க்கு. 5 நியூ இன்டர்நேஷ்னல் யோகா ஹப்ஸ் 2030 க்ரியேட் பண்ணணும் அட் ஜகேஷ்வர், முக்தேஷ்வர், வியாஸ் வேலி, தெஹ்லைன் லேக், கோலிதே லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இடங்கள் கொடுத்துட்டு அங்கெல்லாம் வந்து 5 இன்டர்நேஷ்னல் யோகா ஹப்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2030 டார்கெட் வச்சு போயிட்டுருக்காங்க. அண்ட் 2026 மார்ச்சுக்குள்ளே யோகா சர்வீசஸ் வில் பி அவைலபிள் அட் all ஆயுஷ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர். ஸோ ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் இருக்குது இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே வந்து யோகா வில் பி யோகா சர்வீசஸே ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்பிரிச்சுவல் எக்கனாமிக் ஜோன், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாதிரி ஸ்பிரிச்சுவல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அதில் வந்து அது எங்கே இருக்கும் அப்படின்னா உத்தரகாண்டில் கர்வால், குமான் அப்படின்ற டிவிஷன்ஸ்லாம் ஆயுர்வேதா, ஆயுஷ் ஃபுல்லாக ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவல் டூரிசம்லாம் அதிகமாக ப்ரமோட் பண்ணுறதுக்காக தட் கர்வால் அண்ட் குமான் டிவிஷன்ஸில் ஸ்பிரிச்சுவல் எக்கனாமிக் ஜோன் க்ரியேட் பண்ணப்படும்லாம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த நியூஸ் ரிலேட்டட் டு 11th இன்டர்நேஷ்னல் யோகா டே. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் இந்தியாவோட குளோபல் ரேங்கிங் இன் பவர் ஜென்ரேஷன் க்ரோத் பிட்வீன் 2019 to 2024 எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3rd பொசிஷனில் நம்ம ரேங்கிங் இருக்கோம். ஸோ இந்தியா பிகம்ஸ் த 3rd largest பவர் ஜென்ரேட்டர் குளோபலி. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த எடிஷன் வந்து 10th எடிஷன் வேர்ல்ட் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ இதில் வந்து கிரிட்டிக்கல் இன்சைட்ஸ் லைக் வேர்ல்டு வைடு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துருக்காங்க. எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட் குளோபலி எப்படி இருக்குது அப்படின்னா $3.3 trillion வந்து US க்ளீன் எனர்ஜி டெக்னாலஜிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2.2 trillion வந்து ட்வைஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. எமிஷன் கட் பண்ணணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க எல்லா கவர்மெண்ட்டும். அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் பேஸ்டு சொல்யூஷன், competitiveness, cost competitivenessக்காக அப்படின்னு சொல்லிட்டு. தென் குளோபல் ஸ்பெண்டிங் ஆன் லோவரிங் எமிஷன் பவர் ஜென்ரேஷன் ஹேஸ் டபுள்ட் இன் த லாஸ்ட் 5 yearsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் பவர் ஜென்ரேஷன் லோ எமிஷனுக்காக பவர் ஜென்ரேஷனில் கம்மி பண்ணியிருக்குல்ல லாஸ்ட் 5 yearsல. எதை யூஸ் பண்ணி கம்மி பண்ணியிருக்காங்கன்னா சோலார் தான் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ சோலார் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். சோலார் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே இந்த வருஷம்லாம் $450 million வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த சோலார்
இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே, சோலார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சோலார் பிவிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி ஸ்டோரேஜ் இஸ் ஆல்சோ ஷார்ப்லி ரைசிங். 65 மில்லியனையும் தாண்டி போயிட்டுருக்கு, $61 பில்லியன் தாண்டி போயிட்டுருக்கு. இந்தியாவோட குளோபல் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் பவர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் $13 பில்லியன் ஹையாக இருக்குது. எங்கேயாவது இருக்கா? ஸோ சைனா ஃபஸ்ட் இருக்குது, US செகண்ட், இந்தியா தேர்ட், பிரேசில், இந்தோனேஷியா 4 இது இருக்கா. தென் நம்மளோடது வந்து பிகாஸ் ஆஃப் சோலார் பிவினால தான் நம்ம இந்த தேர்ட் பொசிஷனில் இருக்கோம். தென் அது தவிர்த்து பார்க்கும்போது 83% ஆஃப் த பவர் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் க்ளீன் எனர்ஜி இன் 2024, $5 பில்லியன் FDI வந்து 2023 வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2015 13 பில்லியன் தான் வந்து பவர் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கு. இது வந்து இப்போது $37 பில்லியன் மாறி இருக்கு இன் 2025. இது என்னது? ரெனியூவபிள் பவர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்தியாவில் மட்டும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி ஃபாசில் ஃபியூவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்ல. 41 பில்லியன்லேருந்து 49 பில்லியன் இருந்திருக்கு. ஸோ இன்னும் அதர் சோர்ஸஸும் பார்க்கும்போது ஒரு மைல்டு இன்க்ரீஸ் தானே. ஸோ சோலாரோடது இன்க்ரீஸ் ஆனதுனால இது ஒன்றும் அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகலை. கிரிட் அண்ட் ஸ்டோரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சைனா தான் ஃபஸ்ட்டு 25% ஆஃப் த குளோபல் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் 2025 சைனாவில் மட்டுமே they are going to do. டோட்டல் எனர்ஜி ஸ்பெண்டிங் வந்து US அண்ட் EU ரெண்டையும் கம்பைன் பண்ணால் சைனா ஒரு ஆள் மட்டுமே பண்ணுறாங்க, அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் they are doing. அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஃபாசில் ஃபியூவல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபெல் ஆயிருக்கு, க்ளீன் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆயிருக்கு. ஸோ 20% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அவங்க ஒன்லி 2% ஆஃப் த குளோபல் க்ளீன் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுறாங்க. ஸோ 20% பாப்புலேஷனில் இருக்குது, 2% தான் க்ளீன் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் டு இன்க்ரீஸ். இப்போவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபாசில் ஃபியூவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ட்ராப் பை 6% இன் 2025. ஏன்? எல்என்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்து கம்மியாகும் பிகாஸ் ஆஃப் அதர் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதே மாதிரி எல்என்ஜி மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் எல்என்ஜி US, கத்தார் அண்ட் கனடாலாம் வந்து they are going to increase their ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் மோர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கோல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அது சைனா தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. 100 gigawatt ஆஃப் நியூ பவர் கோல் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க 2024. இது வந்து 2015 பார்க்கும்போது திஸ் இஸ் த ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ் வி ஸ்டில் டிபெண்ட் ஆன் தெம். ஸோ கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து கூடியிருக்கு. மெட்டீரியல் காஸ்ட்லாம் வந்து கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டபுள் ஆயிருக்கு லாஸ்ட் 5 இயரில் பிகாஸ் ஆஃப் த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெயின் திங்ஸ் இன் ரிப்போர்ட்டில் சொன்னது. 361 வெல்த் கிரியேட்டர்ஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவோட டாப் அண்டர் 40 வெல்த் ஐகான்ஸ் யாருன்னா அம்பானி சிப்ளிங்ஸான ஆகாஷ், ஆனந்த் அண்ட் ஈஷா, இவங்க 3 பேரும் தான். ஸோ இவங்க தான் இந்த லிஸ்ட்டில் வந்து அண்டர் 40க்குள்ளே அந்த இந்தியன் வெல்த் ஐகான்ஸாக க்ரியேட் ஆகிருக்காங்க. ஸோ இதில் டாப் 143 வெல்த் கிரியேட்டர்ஸ் அண்டர் 40 வந்து கிறிசலோட பார்ட்னர்ஷிப் பண்ணி 361 வெல்த், ஃபார்மலி IIFL வெல்த்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இதை க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் இவங்க 2 பேரோட ஃபீச்சர் வந்து இருந்திருக்கு. ஆகாஷ், ஆனந்த், ஈஷா அம்பானி, நிக்கில் காமத், பாவனேஷ் அகர்வால் இவங்களும் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்திருக்காங்க. தென் எந்த ஆர்கனைசேஷன் பார்ஷியல் கேரண்டி வந்து பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் சிண்டிகேட்டட் ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி ஜூன் 2025 கிடைச்சதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து $1 பில்லியன் சிண்டிகேட்டட் ஃபினான்சிங் வித் ADB பேக்கிங். ஸோ அந்த பார்ஷியல் கேரண்டி வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் ஸோ குட். பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் அதிகமாகுது. தேட் இஸ் ஒய் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ பெஹல்காம் அட்டாக்குக்கு நம்மளுக்கு சப்போர்ட் இதுக்கு முன்னாடி 2008 நடந்தது, இல்லை உரி அட்டாக் அப்போல்லாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைச்சதோ அது இப்போ கிடைக்கல. பிகாஸ் நம்ம கண்ட்ரியுமே வந்து பாகிஸ்தான் மாதிரி லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம், முஸ்லீம் டாமினேட்டட் கண்ட்ரி, மிலிட்ரி தான் கையில் வச்சுருக்காங்க, பப்ளிக் கிட்ட டெமோக்ரஸி இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, க்ரோத் இல்லை, அதெல்லாம் சொல்கிறோமா. அப்படியே இங்கே வந்தோன்னா இந்தியாவில் we are also having certain democratic ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இன்சைட் இந்தியா. அண்ட் ஒரே ஒரு ரிலீஜியனை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணுறோம், அதர் ரிலீஜியஸ் பீப்புளை டாமினேட் பண்ணுற மாதிரி நியூஸஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளையும் பாகிஸ்தானையும் ஒரே டேபிளில் வைக்கிற அளவுக்கு நம்மளோட பொசிஷன் கொஞ்சம் இன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நிறையா கிரிட்டிசிசம். இது வந்து ஒன் ஆஃப் த டிப்ளமேட்
டிப்ளமேட்டுன்னு சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த எம்பி ஹூ வாஸ் ஒன் அமாங் த இந்த இது ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி மற்ற கண்ட்ரியோட டிப்ளமேட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக அனுப்பிச்சிருந்த எம்பிஸில் ஒரு எம்பி வந்து ஹிந்துவில் எடிட்டோரியல் எழுதியிருந்தார். ஸோ அதில் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் தட் இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ இல்லை, அதனால தான் நம்ம போய் யுனைட்டடாக ஆப்போசிஷன் பார்ட்டிஸில் உள்ள மெம்பர்ஸும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மற்ற கண்ட்ரியில் உள்ள பீப்புளை போய் பார்த்து இதுதான் நடந்தது, நம்ம இஸ்ரேல் மாதிரி அட்டாக் பண்ணல, நாங்கள் வந்து மிலிட்ரி பீப்புளையும் அட்டாக் பண்ணல, சாதாரண பீப்புளையும் அட்டாக் பண்ணல, நாங்கள் டெரரிஸ்ட்டை தான் அடித்தோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நம்மளோட பொசிஷன் இப்போ இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை. உடனடியாக எந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உரி அட்டாக்லாம் இருக்கும்போது சைனா உடனடியாக இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த நிலைமையில் நம்ம இல்லைன்றது உண்மை. அதே மாதிரி யூஎன் மாதிரியான சில யூஎன் கிட்ட இருக்க சில ஃபர்ம்ஸில், செக்யூரிட்டி ரிலேட்டடான ஃபர்ம்ஸ்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு சர்ச் வாரண்ட் ஆர் ஒரு டிஸ்கஷனில் பாகிஸ்தான் தான் வைஸ் பிரசிடெண்ட். ஸோ அந்தளவுக்கு அவங்களோட பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துகிட்டே இருக்குது. அண்ட் நம் பொசிஷன் இஸ் நாட் ஸோ குட், இன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ சிண்டிகேட்டட் ஃபினான்சிங் இஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு லோன் ப்ரொவைடட் பை அ குரூப் ஆஃப் லெண்டர்ஸால் கொடுத்துருவாங்க டு அ சிங்கிள் பாரோவர். அதை வந்து லார்ஜ் ஸ்கேல் ஃபண்டிங்காக மல்டிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தே வில் கிவ். தென் இஸ்லாமிக் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இஸ்லாமிக் லாக்கு உள்ள என்னெல்லாம் கம்ப்ளை பண்ணணுமோ, என்னெல்லாம் பண்ணக்கூடாது ஹராம்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏடிபி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பார்ஷியல் கேரண்டி வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் தேட் லோன், அவ்வளோதான். தென் எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க 2 கண்ட்ரி யூபிஐ பேஸ்டு கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ்க்காக. ஸோ நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் ரீசெண்டாக ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தார் இல்லையா, ஸோ அப்போ இந்த இது பண்ணியிருந்தாங்கன்னு நான் அப்போ நியூஸ்லேயே சொல்லிட்டேன். பட் இது தனி நியூஸாக வருது. ஸோ டேக் அ லுக். சிப்ரஸ்க்கு போயிருந்த போது தான் இது நடந்தது. நான் அப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியாச்சு. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐ ப்ரொவிஷனல் நார்ம்ஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் பிகம் எப்போலேருந்து இந்த ரிவைஸ்டு இது வந்து எஃபெக்டிவ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஃப்ரம் October 1, 2025. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் நார்ம்ஸ் அந்த ப்ரொவிஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஈஸ் ஆக்கியிருக்கு. ஸோ அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பாலம் கட்டுறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். அங்கங்கே வந்து அந்த பாலத்துக்கான அந்த பில்லர்லாம் போடுறாங்க. இந்த பாலத்துக்கான மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ அந்த பர்டிகுலர் கம்பெனி NHAI கீழே ஒரு கான்ட்ராக்டர் தான் எடுத்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுவாங்க. பிகாஸ் யூஸ்வலாக இந்த மாதிரி பிரிட்ஜஸ்லாம் வந்து PPP மாடலில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசின்னு ஒரு ஆள் வந்து ஏபிசி லிமிடெட் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் கம்பெனி இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனை PPP மாடல் மூலயமா கவர்மெண்ட் கிட்ட அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. இதுக்கு வந்து 100 crore வந்து அவங்க பாரோ பண்ணியிருக்காங்க. இந்த 100 crore 2026 பாரோ பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். மொத்த பிரிட்ஜ் வந்து ஒரு 10 kilometers. ஸோ பில்டு பண்ணும்போது பேங்க்கு கிட்ட 1% ஆஃப் த 100 crore வந்து ஹோல்டு பண்ணி வைக்கணும், விச் இஸ் 1 crore ஃபார் சேஃப்டி பஃபருக்காக. ஏன்னா லோன் வாங்கி தான் அவங்க பண்ணுறாங்க. அந்த 1 crore சேஃப்டி பஃபருக்காக இருக்கணும். ஒருவேளை கன்ஸ்ட்ரக்ஷன் டிலே ஆச்சு அப்படின்னா 2 குவார்ட்டருக்கு ஒரு ஆக்சுவலி 1 quarter, அதாவது 3 months இந்த சென்ஸ் அந்த 1 full year வந்து குவார்ட்டர்லி பேசிஸில் பிரிப்பாங்க இல்லையா, அதனால ஸோ 0.4%ன்னு வச்சுப்போம். ஒரு 2 குவார்ட்டருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டிலே ஆகுது அப்படின்னா அந்த 0.4% இன்ட்டு எத்தனை குவார்ட்டர்ஸ் நம்மளுக்கு டிலே ஆகுதோ அத்தனை டைம் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 0.8%. அப்போ இன்னமும் 0.8 crore வந்து ஹோல்டு பண்ணி வைக்கணும், ஹெல்டு பண்ணி வைக்கணும் டிலே ஆச்சு அப்படின்னா. when the bridge open and earns the toll, இந்த பஃபர் 0.4ன்னு இருக்குல்ல, 4% இருக்குல்ல, அதை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். அப்படியே 0.4 crore அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 2 இதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த 1% இருக்குல்ல, 1% வந்து பேங்க்லேருந்து லோன் வாங்கும்போது பேங்க்கே 1% ஹோல்டு பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து 5% இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ 1% மாற்றிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். நான் ஒன்லி 1% வந்து டியூரிங் பில்டிங் அப்போது சேவ் பண்ணி வச்சா போதும். ஸோ அதுதான் சீப்பராக இருக்குது. ஸோ நிறைய வாட் டு சே நிறைய அமௌண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இப்போ உள்ளே வரும். ஏன்னா 5% ஹோல்ட் ஆகியிருந்ததை விட 100 crore 5% இஸ் 5 crore ஹோல்ட் ஆகியிருந்திருக்கும். மிச்சம் அவங்க 95 crore வச்சு தான் பில்டு பண்ணணும். அப்படி இல்லாமல் இப்போ 1 crore தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்க 99 crore நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்மூதராக நடக்கும். அதுதான் இந்த இது வந்து வில் பி எஃபெக்டிவ் ஃப்ரம் October 1, 2025. ஸோ October 1, 2025
அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க பாரோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் பொருந்தும். ஸோ இதன் மூலிமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கமர்ஷியல் ரீட்டைல் எஸ்டேட்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஈஸியாக பண்ணலாம். பஃபர் அந்த பஃபர் கம்மியானதுனால பெனால்ட்டிஸ்லாம் வந்து கம்மியாகும். பிகாஸ் இதை ஒழுங்காக அந்த பஃபரை மெயின்டைன் பண்ணாமல் சில கம்பெனிஸ் வந்து பெனால்ட்டிஸ் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எவ்வளோ பர்சன்டேஜ் பெனால்ட்டி கட்டணும் இஃப் த ரோட் ஆர் போர்ட் இஸ் டிலேட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹெவி 2.5% வந்து இதுக்கு முன்னாடி வந்து பெனால்ட்டி போட்டுட்டு இருந்தாங்க ஃபார் பெர் குவார்ட்டருக்கு. இப்போ 0.4 ஆர் 0.6% பெர் குவார்ட்டர் தான் வந்து பெனால்ட்டி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. தென் மோர் டைம் பிஃபோர் இட்ஸ் கால்ட் நான் பர்ஃபார்மிங் அதுவும் வந்து கொடுக்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா 3 years வரையும் நான் பர்ஃபார்மிங் அசர்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தே ஆர் வேலை அந்த ப்ராஜெக்ட் வந்து October 1, 2025க்கு முன்னாடியே ஃபினான்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து சேவ் பண்ணிடுவாங்க. 5%ன்றது தான் இருக்கும். ஒரு October 1க்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆச்சு அப்படின்னா இனிமேல் 1% தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐயோடு சேர்ந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் எலிஜிபிள் ஃபார் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் அண்ட் ரெசிடுவல் ஹவுசிங் விச் இஸ் அ சப் கிளாஸ் ஆஃப் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். அவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ECI மாடல் எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் மாடல் மூலியமாக பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஃபார்வர்ட் லுக்கிங் ப்ரொவிஷன் மெத்தட் காமனாக யூஸ் பண்ணுவாங்க NBFCஸில். ஸோ அந்த இது தான் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பேங்க் இன்வால்வ் ஆகிருக்குல்ல, அந்த 5% வந்து பேங்க் தான் ஹோல்டு பண்ணி வைக்கணும் இது வரையும். இப்போ அந்த பேங்க் தான் 1% ஹோல்டு பண்ணி வைக்கணும். ஸோ அதனால RBI இஸ் இன்வால்வ்டு. ப்ரொவிஷனிங் வந்து மாற்றிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் விச் கார்டு நெட்வொர்க் வந்து ரீசெண்டாக 25% கேஷ்பேக் ஆஃபரோட இன்ஸ்டோர் பர்ச்சேசஸ் அக்ராஸ் 8 ஏஷியன் கண்ட்ரீஸில் யூ கேன் டூன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ரூபே ஜேசிபி. ஜேசிபி இஸ் அ ஜப்பான் கம்பெனி. ஜப்பான், சவுத் கொரியா, மலேசியா, இப்போ ஸ்ரீலங்கா, வியட்நாம், சிங்கப்பூர், தாய்லாந்து, ஹாங்காங் எல்லாத்துலேயுமே வந்து இட் வில் பி அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. 25% கேஷ்பேக் ஆஃபரோட ரூபே ஜேசிபி டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு திஸ் வில் பி அவைலபிள். 8 மேஜர் ஏஷியன் ட்ராவல் டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் இந்த கார்டு ஒரே ஒரு கார்டு மட்டுமே வச்சுட்டு யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. JCB International is a global operation wing of JCPCO. ஸோ அது ஜப்பான் பேஸ்டு ஒரு கம்பெனி. தென் ட்ராய் RBI பைலட் ப்ராஜெக்ட் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா டிஜிட்டலைஸ் லெகசி யூசர் கன்சர்ன்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் கம்யூனிகேஷன். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, யூஸ்வலாக நம்மளுக்கு சில கன்சர்ன்ஸ் கொடுக்க வேண்டிய வரும். லைக் ஒரு கால் வந்து ஸ்பேம் கால் வருது, நான் ஆனால் அதுக்கு சைன்அப் பண்ணியிருக்கவே மாட்டேன், ஆனால் எங்கேருந்து அவன் என் நம்பர் எடுத்தானே தெரியாது, கால் பண்ணுவான், ஸ்பேம் கால்ஸ் வரும். ஸோ ஹை வால்யூம் ஆஃப் ஸ்பேம் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகிறதுனால ட்ராய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கன்சியூமர் வந்து ஸ்பேம் கால்ஸுக்கு அகேன்ஸ்டாக சர்டன் பிஸ்னஸஸ்க்கு அகேன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்காங்கன்றதுனாலையும் பிஸ்னஸஸ் ஆஃபன் கிளைம் தட் கன்சியூமர் தான் கம்யூனிகேஷன் நீங்கள் கொடுக்கலான்னு கன்சர்ன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ட்ராய் சொல்கிறாங்க. ஸோ பிஸ்னஸஸ் ஆர் சேயிங் தட் கன்சியூமர் தான் கொடுத்தாங்க. கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நான்லாம் கன்சர்ன் கொடுக்கவே இல்லை, இவங்க எங்கேருந்தே என் நம்பர் எடுத்தானுங்கன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இதை சார்ட் பண்ணுறதுக்காக ஆஃப்லைன் கன்சர்ன் கலெக்ஷன் மெத்தட் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுலேயுமே வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்குது, டேட்டா ஷேரிங்லாம் வந்து சரியாக இல்லை, அன்ஆத்தரைஸ்டு டேட்டா ஷேரிங்லாம் இருக்குது. அந்த ஆஃப்லைன் கன்சர்ன் கலெக்ஷன்லேயுமே வந்து அந்த கஸ்டமர் தான் கொடுத்தாரான்ற ஒரு வேலிடிட்டியே இல்லாத அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஒன்று வந்து கொண்டு வராங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன பண்ணுறாங்க ட்ராய் அப்படின்னா, RBIயோட கொலாபரேட் பண்ணி செலக்டட் பேங்க்ஸோடு சேர்ந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் இப்போதைக்கு ஒரு ஆஃப்லைன் கன்சர்ன்ஸ் கிவன் பை த யூசர்ஸை ஃபினான்ஷியல் கம்யூனிகேஷன்ஸாக டிஜிட்டல் கன்சென்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது பைலட்டாக தான் ஆரம்பிக்குது, இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. சில ஏரியாஸில் மட்டும்தான் இது ஆரம்பிக்குது. ஸோ மிஸ்யூஸ் ஆஃப் த கஸ்டமர் டேட்டா இன் பேங்கிங் ரிலேட்டட் ஸ்பேம் கால்ஸ் அண்ட் மெசேஜஸில் கம்மி பண்ணப்படும். ஏன்னா நம்ம சைபர் ஃப்ராடில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாக இருக்கோம்ல அந்த லிஸ்ட்டில். அதனால் இதுக்கு முன்னாடி நமக்கு இது ரெகுலேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டால் TCCPR 2018 ரெகுலேஷன் இருக்குது. இந்த ரெகுலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெலிகாம் கமர்ஷியல் கம்யூனிகேஷன் கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கில் கமர்ஷியல் என்டிட்டிஸ் வந்து யூசர்ஸை காண்டாக்ட் பண்ணி எக்ஸ்பிளிசிட் கன்சர்ன்ட் வாங்கிட்டு அவங்க நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தே கேன் டூ. ஈவன் இஃப் த நம்பர் இஸ் ரெஜிஸ்டர் ஆன் DNT,
they can as the consent. So இப்போ digital consent registryன்னு ஒன்று மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. இந்த digital platform மெயின்டைன் பண்ணணும் telecom service providers to display the record and verify the user consent for receiving the commercial communication. ஸோ நம்மளுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேம் கால்ஸ்லாம் பண்ணாதீங்கன்னு கொடுத்துட்டா they will remove that. ஸோ இது பைலட் ப்ராஜெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஃப்ராட் ரிஸ்க் எல்லாம் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க்ஸோட இதை கண்டிப்பாக இது கொலாபரேட் பண்ணி ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ்குள்ளே பைலட் ஃபேஸஸ் தானே டெஸ்டிங் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ்குள்ளே சும்மா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ்குள்ளே லைவ் டெஸ்டிங் என்விரான்மெண்ட் இல்லையா அது. ஸோ அதில் வந்து தே ஆர் கோயிங் டு டூ சர்டன் கன்சென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ். நேஷ்னல் வைட் ரோல் அவுட் வந்து அதுக்கப்புறம் முடியும் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து எந்த ஆர்கனைசேஷன் டிபிஐஐடியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி 1 million ஆண்டர்பிரினர்ஸ் அக்ராஸ் நான் மெட்ரோ இந்தியாவில் கொண்டு வரணும் எம்பவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா யுஎஸ் ஸ்டோரி மீடியா பிரைவேட் லிமிடெட். ஸோ டிபிஐஐடி யுஎஸ் ஸ்டோரியோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. அது டிபிஐஐடி த பாரத் ப்ராஜெக்ட் அப்படின்ற ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 1 million ஆண்டர்ப்ரனர்ஸ் ஃப்ரம் Tier 2 and Tier 3 அண்ட் ரூரல் இந்தியாவில் அவங்க எய்ம் பண்ணி அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ட். ஸோ யுஎஸ் ஸ்டோரி மீடியா பிரைவேட் லிமிடெட் இஸ் அ லெண்டிங் டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம், ஒரு ஸ்டார்ட் அப்பும் கூட. ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் அதை பண்ண போகிறாங்க. டிபிஐஐடி யூனோ சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். வாட் இஸ் திஸ் பாரத் ப்ராஜெக்ட்னா இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி ஆண்டர்பிரினர்ஷிப்பை அதிகப்படுத்தணுன்றதுக்காக பண்ண போகிறாங்க. ஏஐ சப்போர்ட், வென்ச்சர் லான்ச் பேட்ஸ், லோக்கல் லாங்குவேஜ் டிஜிட்டல் கன்சென்ட்லாம் வந்து இதில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் எந்த மலேசியன் ஏஜென்சி வந்து 5 year அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க பதஞ்சலி குரூப்போட டு சப்ளை த பாம் ஆயில் சீட்ஸ் அப்படின்னா சவித் கினாபலு குரூப். ஸோ இது வந்து ஒரு மலேசியன் ஸ்டேட் ஏஜென்சி. நெக்ஸ்ட் 5 yearsக்கு பதஞ்சலி குரூப்புக்காக அந்த பாம் ஆயில் சீட்ஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மோர் தென் 4 million பாம் ஆயில் சீட்ஸ் வந்து தே ஆர் கோயிங் டு ப்ரொக்யூர். 1.5 million சீட்ஸ் வந்து ஆல்ரெடி டெலிவர் ஆகிடுச்சான். ஸோ டொமஸ்டிக் பாம் ஆயில் கல்டிவேஷன் எஃபர்ட்ஸை வந்து இது இன்னும் பூஸ்ட் பண்ணும். ஏன்னா சீட்ஸ் வாங்கி இங்கே தானே க்ரோ பண்ண போகிறாங்க. ஸோ இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கோம்ல எடிபிள் ஆயில்ஸ், ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு இது உதவும். ஸோ இந்த குரூப் இஸ் மலேசியாவோட ஸ்டேட் ஓன்டு பிளான்டேஷன் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் குரூப். ஸோ அவங்கக்கிட்ட இருந்தால் அந்த பாம் ஆயில் கல்டிவேஷனுக்காக சீட் ப்ராசஸிங்லாம் வாங்க போகிறாங்க. நம்மக்கிட்ட நேஷ்னல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் பாம் அப்படின்னு ஒரு ஸ்கீமுமே இருக்குது. தட்ஸ் அ மிஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மிஷன் 2021-22 ஸ்டார்ட் பண்ணாங்க. பாம் ஆயில் அந்த மாதிரி கல்டிவேஷனுக்காக யூ கேன் கெட் சீட்ஸ் அண்ட் பிளான்ட் ஹியர். நார்த் ஈஸ்ட் இந்தியா அண்ட் அந்த மாதிரி நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்லாம் கல்டிவேஷன் வந்து யூ கேன் டூ 1 million ஹெக்டேர்ஸில் 2026 பண்ணணுன்ற டார்கெட்டும் கூட இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் தான் பாம் ஆயில் பிளான்ஸ் வந்து தட் வில் ஈல்ட் மோர் ஃப்ரூட் பிரான்ச்சஸ் டிபிக்கலி 3 to 4 years ஆஃப்டர் பிளான்டேஷன். அப்போ தான் சீட்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். ஃபர்ஸ்ட் இந்தியன் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நிப்பான் குவாய் இந்தியா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம்பத்குமார். இந்த பொசிஷனில் இருந்தவர் இதுக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னா வெயிட் அ மினிட் கட்ரியா ஃபக்கசக்கு. இவரை வந்து சேர்மனாக ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பொசிஷனுக்கு இப்போ சம்பத்குமார் வந்துட்டார். ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் எம்டி ஆஃப் நிப்பான் குவாய் இந்தியா. இந்தியாவோட பிரான்ச்சாக இருந்தாலும் அதில் இந்தியன் எம்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணல சோஃபா. ஸோ இப்போ தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் மீடியா அவார்ட் சவுத் ஏஷியா 2025 எந்த மீடியா ஹவுஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணாங்க அப்படின்னா த ஹிந்து தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை தமிழ்நாடுல தான் த வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் நியூஸ் பப்ளிஷர்ஸ் ஹிந்துவுக்கு இந்த டைட்டிலை வந்து கொடுத்துருக்காங்க. சாம்பியன் ஆஃப் டிஜிட்டல் மீடியா அவார்ட் சவுத் ஏஷியா 2025. இது வந்து 10 அவார்ட்ஸ் வந்து அக்ராஸ் டிஜிட்டல் கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இதுவே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால் ஐ எம் ஸ்கிப்பிங் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் நியூஸ். கமாண்டர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற ஒரு அவார்டு பிரிட்டிஷோட எம்பையரான சார்லஸ் 3 கொடுக்கப்படுற ஒரு அவார்டு அவரோட பர்த்டே அப்போது. ஸோ இந்த அவார்டு யாருக்கு ரீட்டைல் அண்ட் கஸ்டமர் செக்டாரில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா லீனா நாயர், ஹூஸ் த கரண்ட் சிஇஓ ஆஃப் சேனல் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஐ திங்க் இட்ஸ் அ லக்ஸரி பிராண்ட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியோட சிஇஓக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. பிரின்ஸ் வில்லியம் அட் ராயல் செரமனி யூகேயில் நடந்தப்போ இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் ஹானராக இது வந்து இருக்கும். வேரியஸ் அவங்களோட சர்வீசஸை கங்க்ராச்சுலேட் ஆர் ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி ஒரு அவார்டு. சேனல்ன்ற ஒரு கம்பெனி வந்து ஃப்ரெஞ்ச் லக்ஸரி ஃபேஷன் ஹவுஸ்.
ஸோ நிறைய பர்ஃப்யூம்ஸ் ஆக்சசரிஸ்லாம் செல் பண்ணுறவங்க. கோகோ சேனலால் 1910 ஃபவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட், ஒரு பிஸ்னஸ். வேர்ல்ட்ஸ் டாப் ஃபேஷன் பிராண்டாக இதுவும் இருக்குது. ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் முதல்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான் லீனா நாயர், அதுக்கப்புறம் ப்ரொமோட் ஆகிறாங்க. That's it with this news. Next, the company recently became first outside the US and China to successfully test the reusable rocket அப்படின்னா ஹோண்டா பண்ணதுனால it is in Japan. Japanese automotive giant ஆன ஹோண்டா தான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லேண்டிங் டெஸ்ட் ஆஃப் ரீயூசபிள் எக்ஸ்பெரிமெண்டல் ராக்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ that's it with this news. Then which organization வந்து 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் வேரியண்ட்டான பினாக்கா ராக்கெட் சிஸ்டமை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா DRDO தான். ஸோ இதை 300 கிலோமீட்டர் ரேஞ்சில் உள்ள பினாக்கா மிசைல் சிஸ்டமை DRDO மேனுஃபேக்சர் அட்வான்ஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. 120 and 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் கேப்பபிலிட்டிஸில் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இட் இஸ் அ மல்டி பேரியல் ராக்கெட் லான்ச்சர் விச் வாஸ் டெவலப்டு பை DRDO. குவிக் செஷன்ஸ்க்காக தே கேன் யூஸ் திஸ். தென் PM மோடியோட ஜூன் விசிட் டு குரோஷியா எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டு விசிட் குரோஷியா இஸ் த ஒன் நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ இதை வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அந்த 15 to 20 வரையும் எங்கெல்லாம் போனார் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ that's it with this. தென் ஜூன் 2025 எவ்வளோ கண்ட்ரீஸில் விமன் சர்விங் அஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. 27. இது என்னென்னா ஒரு ரிப்போர்ட், UN விமன் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டில் எவ்வளோ குளோபல் லெவலில் அந்த விமன் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, அந்த டாப் பொசிஷனில் விமன் இருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து திஸ் இஸ் த இது ஸ்டேட்மெண்ட். 27 கண்ட்ரீஸில் விமனோட லீடர்ஸ் வந்து இருக்காங்க. 22.9 விமன் தான் கேபினெட் போஸ்ட்ஸில் குளோபலாக இருக்காங்க. தென் வாட் இஸ் த கீ ஃபீச்சர் ஆஃப் த நியூலி லான்ச்ட் ட்ரம்ப் கார்ட் இமிகிரேஷன் ஸ்கீம் இன் US அப்படின்னா ரெசிடென்சி ஃபார் $5 million பேமெண்ட் பண்ணால் இந்த இது வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த நியூஸ், ரீசன்ட் நியூஸ். ஐ திங்க் யூ மைட் நோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா த ட்ரம்ப் கார்டுன்னு ட்ரம்ப்போட பேர் போட்டு $5 million கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமிக்ரேஷன் ஸ்கீம் மூலிமா யூ கேன் கோ இன்சைட் US. ஸோ வெல்தி ஃபாரினர்ஸ்க்கான ஒரு இமிக்ரேஷன் இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ கோல்டன் வீசா, ப்ளூ வீசா, இந்த மாதிரி நேம்ஸில் இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இந்த மாதிரி வீசாஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இமிக்ரேஷன் ப்ராசஸ்க்கு. ஸோ US ஃபெட்ரல் பட்ஜெட் டெஃபிசிட்னால இந்த அப்ஜெக்டிவ் வந்து வந்திருக்கு. பிகாஸ் அந்த ஐ திங்க் அந்த USோட ஃபெட்ரல் பட்ஜெட் டெஃபிசிட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி மஸ்க் பேசினது, அதுக்கப்புறம் அதுக்காக தானே அந்த டெஃபிசிட்டை சரி பண்ணணுன்றதுக்காக டாட்ஜ்னு ஒன்று க்ரியேட் பண்ணிங்க, அப்போ அது என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நவ் ஹீ இஸ் பிக் அண்ட் பியூட்டிஃபுல் பில்லுக்கு காம்பன்சேஷன் மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸை USக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஓல்டர் EB இன்வெஸ்டர்ஸ் விசா சிஸ்டமை ரீப்ளேஸ் பண்ணி இந்த ட்ரம்ப் கார்டு வில் பி தேர். So that's it with this news. அந்த ஓல்டு EB விசாஸில் $1 million US பிஸ்னஸில் 8 அந்த அரவுண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் they can go there. இப்போ வந்து $5 million உயர்த்திட்டாரு. So that's it with this news. Next, what is the new initiative which was introduced for the first time by the Election Commission of India during the June 2025 bypass polls na mobile deposit facilities at the polling station. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போது குஜராத்தில் உள்ள அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் குஜராத், கேரளா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான ஸ்டேட்டில் உள்ள கான்ஸ்டியூவன்ஸ்லாம் ரியல் டைம் ஓட்டர் டர்ன் அவுட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். மொபைல் ஃபோன் டெபாசிட் சிஸ்டமும் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. 100% வெப் கேஸ்டிங் பண்ண போகிறாங்க. இந்த 5 அசம்பிளி கான்ஸ்டியூஷன் ஜூன் 2025 பைபோல்ஸில் இது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நியூஸில் இருக்குது. தென் வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஜெய் ஹிந்த் ஸ்கீம் விச் வாஸ் லான்ச்ட் பை டெல்லி யூனிவர்சிட்டி இஸ் ட்ரெயின் ST ஸ்டூடெண்ட்ஸ் இன் டிஜிட்டல் ஸ்கில் அண்ட் CUET ப்ரிப்பரேஷன். ஸோ CUET ப்ரிப்பரேஷன்லையும் அவங்களை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜெய் ஹிந்த் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க டெல்லி யூனிவர்சிட்டி. So ஜெய் ஹிண்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஜன்ஜாதி இமர்சிவ் ஹோலிஸ்டிக் இன்டர்வென்ஷன் ஃபார் நோவல் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் ஃபுல் ஃபார்ம். ஸோ ஷெட்யூல்டு ட்ரைப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 9 to 12 அவங்களோட எஜுகேஷனில் டிஜிட்டல் எஜுகேஷன் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. CUET ப்ரிப்பரேஷன்லேயும் வந்து அவங்கள கொண்டு வர போகிறாங்க. ஸோ CUET என்னது? காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ விச் இஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதனால அவங்களுக்கு டிஜிட்டல் ஸ்கில் இருக்கணும். அப்போ தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் இன் இந்தியாவில்
2022லேருந்து அண்டர் கிராட் அட்மிஷனுக்காக இந்த CUET எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஸோ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸும் அதில் இன்வால்வ்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக டிஜிட்டல் டிவைடை கம்மி பண்ணணுன்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தென் which program supported by SBI Foundation aims to enhance the hands-on science learning in rural Karnataka அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is கிரியா எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் சோஷியல் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு SBI ஃபவுண்டேஷனோட சேர்ந்து கர்நாடகாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம் என்ன பிரயோகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அவங்களால லீட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க SBI ஃபவுண்டேஷன் அண்ட் SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். 12 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன் ராய்ச்சர் கர்நாடகாவில் செலக்ட் பண்ணி தே ஆர் கோயிங் டு கிவ் சம் சயின்ஸ் ஸ்கில்ஸ். ஸோ அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் என்கரேஜ் பண்ணும். ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 6th to 10th எல்லாம் வந்து தே கேன் இன்க்ரீஸ் தேர் நாலேஜ். ஸ்டெம் எஜுகேஷன்லையும் NEP 2020யோட அலைன் பண்ணி தே ஆர் கோயிங் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ SBI ஃபவுண்டேஷன் அவங்களோட CSR ஸ்டேட் பேங்கோட CSR arm, so they are going to invest. ஏன்னா CSR they have to also do இல்லையா contribution அதனால. Then to which country is India exporting the first indigenously manufactured locomotive flagged off by Prime Minister Narendra Modi in June 2025? கினியாவுக்கு தான் நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ நம்மளே டெவலப்பிங் கண்ட்ரி தான். ஸோ நம்ம ஒரு கண்ட்ரிக்கு அனுப்புகிறோன்னா அது கண்டிப்பாக டெவலப்டு கண்ட்ரியாக இருக்காது. அதுவும் ஒரு எதர் டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கும் இல்லைன்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரியாக தான் இருக்கும். ஸோ கினியாவுக்கு தான் அனுப்புகிறோம். நம்மளே க்ரியேட் பண்ண ஒரு லோக்கோமோட்டிவ் கினியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அனுப்பி வைக்கிறோம். மர்ஹோவால் ரயில் ஃபேக்ட்ரி பீகார்லேருந்து 3000 crore அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணதுக்கப்புறம் தே ஆர் டூயிங் திஸ். கினியாவோட சிம்ஃபர் அப்படின்னு ஒரு ஆயின் ஓல் ப்ராஜெக்ட் மூலயமா தே ஆர் டூயிங் திஸ். ஸோ நம்மக்கிட்ட இருந்து தே ஆர் கெட்டிங் தட். பவர் வயர்லெஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூட்டட் பவர் வயர்லெஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அந்த ரயில் ஃபேக்ட்ரி பீகாரில் உள்ள ரயில் ஃபேக்ட்ரியிலேருந்து ரெடி ஆகி இட் இஸ் ஃப்ளாகிங் ஆஃப். ஸோ 105 லோக்கோமோட்டிவ்ஸ் ஓவர் 3 years நம்ம கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். 300 crore டீல் வந்து சைன் பண்ணியிருக்கோம். 2025 to 28 வரையும் இது டெலிவரி பீரியட் இருக்குது, ஃபுல் டெலிவரி பீரியட். அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்சை இப்போ ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. Then which Indian city is set to conduct first cloud seeding trial by the end of June 2025? na Delhi தான். பிகாஸ் இப்போ அப்கமிங் மந்தில் ஃபாக் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் ரொம்ப லோவாகும், அந்த ஸ்மாகுனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், லங் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்றதுனால டெல்லியில் இப்போது க்ளவுட் சீடிங் ட்ரையல் வந்து பண்ண போகிறாங்க. ஏன் சீடிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதன் மூலயமா ரெயின் வரணும். ரெயின் வந்தால் தான் அந்த விண்டு மூமெண்ட் வந்து இருக்கும். விண்டு ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிறதுனால தான் அந்த ஸ்மாக் அதிகமாகி ஏர் குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது மாற்றணுன்றதுக்காக தே ஆர் டூயிங் திஸ். இன்னும் இது ஃபஸ்ட் டைமான்னு கேட்டால் இல்லைம்மா, நிறையா கண்ட்ரீஸில் சவுதி அரேபியா அந்த மாதிரி டெசர்ட்டட் கண்ட்ரீஸ்லலாம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும், ப்ரிசைஸாக இருக்காது. ஸோ டெல்லி கவர்மெண்ட் வித் த சப்போர்ட் ஆஃப் IMD, IIT கான்பூர், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எல்லாரோடையும் சேர்த்து க்ளவுட் சீடிங் ட்ரையல் வந்து பண்ண போகிறாங்க. ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால் தான் க்ளவுட் சீடிங்ன்றது. ஸோ பொட்டன்ஷியல் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் ஸ்கேசிட்டி மிட்டிகேஷன் எல்லாத்துக்கும் இது டூலாக அமையும் அப்படின்றதுனால இதை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. க்ளவுட் சீடிங் இஸ் த வெதர் மாடிஃபிகேஷன் டெக்னிக். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் லைக் சில்வர் அயோடைட் அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் எல்லாம் அட்மாஸ்ஃபியரில் தூவி விட்டாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளைட்ஸ். அந்த ஏரோப்ளைன் வச்சு இது பண்ணாங்கன்னா that will induce the precipitation in the moisture latent clouds. ஸோ அதன் மூலயமா மழை வரும், அதன் மூலயமா அந்த ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ IIT கான்பூர், IMDலாம் வந்து they are going to join hands and do this. 3.2 crore ப்ராஜெக்ட் அமௌண்ட்டு 5 ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. 100 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் கவரேஜ் மட்டும்தான் பண்ண போகிறாங்க. பிகாஸ் அந்த விண்டு மூவ் ஆகி மற்ற ஸ்டேட்டுக்கு போய் ரொம்ப மழை ஆயிடுச்சுன்னா அதனால ஸோ ஓரளவுக்கு தான் பண்ணுவாங்க, கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் தான் பண்ணுவாங்க. But which is not so controlled, but yeah. On the occasion of World Sickle Cell Day 2025, எந்த இன்ஸ்டிடியூஷன் அவேர்னஸ் ரேலி வந்து ஆந்திர பிரதேஷில் கண்டக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. எய்ம்ஸ் மங்களகிரி. ஸோ வேர்ல்ட் சிக்கிள் செல் டே அன்னைக்கு இந்த ஒரு அவேர்னஸ், பப்ளிக் அவேர்னஸ் வந்து நடந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, வேர்ல்ட் சிக்கிள் செல் டே அதுமா. ஸோ பப்ளிக்கு அவேர்னஸ் வரணும். சிக்கிள் செல் அனிமியா இஸ் ஒரு கைண்ட் ஆஃப் பிளட் டிஸார்டர் தான். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் வந்து அது ஒரு மிஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ செல்ஸ் இப்படி இருக்கணும், அப்படி இல்லாமல் பீன் ஷேப்பில் அப்படி மாறிடும் அந்த ஆக்சிஜன் ஒழுங்காக இல்லைன்னா. ஸோ அது அனிமியா காஸ் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் மோஸ்ட்லி
ஷெட்யூல்டு ட்ரைப் பீப்புள் கிட்ட இது அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம அதிகமாக இப்போது இதுக்கு ரிலேட்டடான மிஷன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குது. நேஷனல் சிக்கிள் செல் எலிமினேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2047 எராடிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எராடிகேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத. ஸோ இந்த வருஷத்துலேருந்தே வந்து நிறைய ஸ்க்ரீனிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு எஸ்பெஷலி ஷெட்யூல்டு ட்ரைப் பீப்புளுக்கு தான் அதிகமாக இருக்குன்றதுனால அவங்கள ஸ்க்ரீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இதை ரேலி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தென் which Indian state வந்து become the first to integrate all the urban local bodies into single digital platform through e-Nagarpalika 2.0. பேர்லேயே தெரியுது, மத்திய பிரதேஷ் தான். they are the one who launched e-Nagarpalika 2.0 டிஜிட்டல் கவர்னன்ஸ் பிளாட்ஃபார்மாக urban development and housing department சேர்ந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு டூ ஸோ. ஸோ 413 urban local bodiesமே இனி ஒரே சிங்கிள் டிவைஸில் போர்ட்டலில் இருக்கும். ஸோ சென்ட்ரலைஸ்டு டிரான்ஸ்பரண்ட் ஆக்சசபிள் அர்பன் கவர்னன்ஸ் கிடைக்கும். அர்பன் முனிசிபல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் லெவல் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் உமங்கெல்லாம் வந்து அதில் இன்டெகிரேட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த கவர்னன்ஸ் ரிலேட்டடாக. தென் விச் மொபைல் ஆப் வந்து இந்தியன் கஸ்டம்ஸ் ஷோகேஸ் பண்ணாங்க அட் IPTS 2025. இதன் மூலிமா இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ்க்கு ப்ரீஃபைல் கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் அவங்களால பண்ண முடியும் இந்த ஆப் மூலயமா. அதித்தி அப்படின்றது தான் அந்த ஆப்போட நேம். ஸோ DGTS அண்ட் இந்தியன் கஸ்டம்ஸ் டிஜிட்டல் இன்னோவேஷனை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க அட் இன்டர் டெர்மினல் பேசஞ்சர் ஷோ 2025 மும்பை மகாராஷ்டிரா மும்பை ஏர்போர்ட்டில் தான் இது நடந்திருக்கு. ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டாக்ஸ் பேயர் சர்வீசஸ் மும்பை ஜோனல் யூனிட் அண்ட் இந்தியன் கஸ்டம்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் IPTS 2025 இதில் தான் இந்த ஆப்பை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்போர்ட்டோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும், ட்ராவலரோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலயமா அது அதிகமாகும். அதித்தி ஆப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்தியன் கஸ்டம்ஸால் டெவலப் பண்ணப்பட்ட இந்த ஆப் இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ்க்கு அவங்களோட ப்ரீஃபைல் பண்ணலாம் பேகேஜ் கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன்ஸ் எல்லாம் பிஃபோர் அரைவல் டு இந்தியா முன்னாடியே தே கேன் டூ. ஸோ இந்த திருஷ்டின்னு ஒன்று இருக்குது, டிஜிட்டல் ரெசிப்ட் அண்ட் இன்வாய்ஸ் ட்ராக்கிங் இனிஷியேட்டிவ். ஸோ இதுவும் வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. EBRC விச் இஸ் எலக்ட்ரானிக் பேங்க் அண்ட் ரியலைசேஷன் சர்டிஃபிகேட், இதுவுமே வந்து ஜென்ரேட் பண்ணலாம். சர்டிஃபிகேட் ஜென்ரேஷன் ஃபார் த வேலிடேட்டிங் ஆஃப் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன் அண்ட் ஃபினான்ஷியல் எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஸ். அண்ட் எக்ஸ்மஸ்ன்னு ஒன்று இருக்குது, எக்ஸாமினேஷன் அண்ட் மேனிஃபெஸ்ட் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். இது வந்து கார்கோ எக்ஸாமினேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டட்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப். இன்னும் நிறையா டிஜி யாத்ரா இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி தான் இது இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. That's it with this news and that's it for today. If any, do comment and make use of the link in the description to purchase the bundle and start your preparation for your this year's exam cycle. All the best and thank you.